Hello friends, வணக்கம் and welcome to Karthika channel. KC Family Class special hi. ஒரு 3 நாளா fever and cold இருந்தனால தொண்டை கட்டிருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் வாய்ஸ் தான் நல்லா இல்ல, ஆனா அந்த ட்ரீயும் அந்த ஃப்ளவர்ஸும் எவ்வளோ அழகா இருக்குல்ல. எனக்கு இந்த ஃப்ளவர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பேர் கோல்டன் ஷவர். நிஜமாவே கோல்டன் ஷவர் கொட்டுற மாதிரி தான் அந்த ஃப்ளவர்ஸ் ஹேங் ஆயிருந்தது. ரொம்ப அழகா இருந்தது. நம்ம நிலத்துடைய அப்டேட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க அண்ட் பாடி சரவணா ஸ்டோர்ஸ்க்கும் போறோம். அது ரெண்டுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஜி நம்ம வச்ச செடி மட்டும் தான் இருந்தது, மண்ணா இருந்ததா? ஆமா. நம்ம செடியை நிறைய செடி வளர்ந்துருச்சு. அதனால நம்ம வச்ச செடி எதுனே தெரியல. ஒண்ணுங்க அரளி கேட்டுக்கு இந்த பக்கமா அந்த பக்கமா அரளி பூ வச்சோம். ஆமா, அது டெய்லி பூக்குதான் அழகா. அது டெய்லி தண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விடுறாங்க காலையில ஈவினிங். இது இது பேர் தெரியல. தென்னை மரம் மாதிரி இண்டோர் பிளான்ட் வளர்ப்போமே, அது துளசி சூப்பரா வளர்ந்துருக்கு. பாத்து ஒயர் போகுது, பாத்து வாங்க. துளசி இல்லையா? இது இல்ல, அட பாவி, துளசி தெரியல. துளசி நல்லா பிடிச்சுக்குச்சு. துளசி சூப்பரா இருக்குடா. இது நம்ம பாண்டிச்சேரியில இருந்து வாங்கிட்டு வந்த ரோஸ் புது கிளை நல்லா வந்திருக்கு. இது நம்ம வெட்டி விடணும். நாளைக்கு நம்ம வாங்கிட்டு வந்து இதே வெட்டி விட்டோம்னா இங்க புதுசா நிறைய துளுத்து வளர்ந்துருக்கு. நல்லா வளர்ந்துருக்கு, துளிர் விட்டுருக்கு. இதெல்லாம் துளிர் விட்டுருக்கு, நல்லா சூப்பரா வளரும். இது செம்பருத்தி பூத்திருக்கு பாரு. இவன் ஹைபிரிட் செம்பருத்தி பூத்து முடிஞ்சிருச்சு. நிறைய மொட்டை வச்சிருக்கு. இது ஒரு ரோஸ் ஜி. இது பாரு, இது ஒரு ரோஸ். அது ஒரு பாண்டிச்சேரியில வாங்கிட்டு வந்தது. அப்பனா பாண்டிச்சேரியில இருந்து வாங்கிட்டு வந்ததா? இது வெட்டி விடலனா சரிப்பட்டு வராது. இல்ல பூத்துட்டு சுருங்கி போச்சா? நேத்தி பூத்துச்சுனால. இது மொட்டை வச்சிருக்கு. இது ஹைபிரிட் நினைக்கிறேன். பூச்சி இல்ல, அது கீழ என்னது? அது இலை ஏதோ. ஓ, இது இல்ல, பூத்து சுருங்கி போச்சு. அத கைய வேற நான் டச் பண்றேன் பாரு. சரி, அடுத்து ஒரு செம்பருத்தி இருக்கு. அது நல்லா வளர்ந்திருக்கு. இப்ப இந்த செடியெல்லாம் நம்ம வெட்டிட்டு போட்டுட்டே இருக்கணுமா? கார்டன்ல அது வேற வேலையா? பாட்னா அப்ப மெயின்டைன் பண்றது ஈஸியா? பாட்ல வைக்கிறது கொஞ்சம் வைக்கிறது. கார்டன்னா எவ்வளவு நிறைய வச்சு நல்லா வளர்க்கறது தான் கார்டன். மத்த இடத்துல எல்லாம் வளராம பாத்துக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? இங்கெல்லாம் என்ன பண்ணுமா? அந்த மத்த செடி எல்லாம் வளராம இருக்கு. அது ரெகுலரா களை புடிங்கிட்டே இருக்கணும், எல்லாத்தையும் எடுத்துட்டே இருக்கணும். ஐயோ, என்ன சொன்ன? இங்க இவங்க சமைக்கிறாங்கல்ல, அதை ஏதாவது ஊத்தி விட்டு அதுல இருந்து தானா ஒரு செடி முளைச்சு தக்காளி பச்சை மிளகாய் வந்துட்டா நல்லா இருக்கும்ல. தானா எல்லாம் வளர்ந்தா நல்லா இருக்கும். தேவையில்லாத செடிதான் மொத்தமும் வந்திருக்கிறது. சரி, இதோட நிழல் இருக்கும், அப்புறம் இதோட நிழல் இருக்கும், எல்லா நிழலும் இருக்கும். சமைக்கலாமா? தள்ளி கொட்டிட்டு இருக்குது. ஆமா, புகை இல்ல, புகைமா இல்ல, மனோரமா சொல்லுவாங்க. அம்மா மனோரமா ஆச்சு. என்ன படம் அது? அருந்ததி இல்ல, பகமா பகை. நான் சொல்றேன் புகைமா புகை. என்ன பண்றீங்க? ஏற போறோம் மேல. சேத்துக்குள்ள காலை விட்டுறாத. ஏறல, எல்லாரும் ஏறுறாங்களே, தைரியமா ஏறு. ஏறுப்பா, இங்க வா. சருக்கு வந்து கால் வை, தூக்கி வை, பயப்படாம வை, ஸ்ட்ராங்கா உள்ள வை. என்ன பண்றது? நானே ஏறுறேன். தாவுடா தாவு. ஈரத்துல விட்டு கால் வச்சிடாத. ஏய், சேத்துல கால் வச்சிடாதடா ஜி. இது எத்தனை அடி ஜி நம்ம ஏத்தி இருக்கோம்? ஹைட் 5 அடியா 6 அடி? 5 அடி ஹைட் ஏத்தி இருக்குமா? 5 அடி ஹைட் ஏத்தி இருக்கோம். ஏற்கனவே நம்ம ஒரு அடி இந்த மண்ணு கொட்டி நிலத்தை ஏத்தி இருக்கோம். இதுல 5 அடி. இது காம்பவுண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்ப கிட்டத்தட்ட காம்பவுண்டும் அதுவும் ஈக்குவல் ஆயிடுச்சு. காம்பவுண்ட் நம்ம இன்னும் ஹைட் பண்ண போறோம்ல. ஆமா, இரு வர. அப்படியே எங்க போற? அங்கேயே நில்லு கார்த்திகா. இப்படிதான் போறான். என்னெல்லாம் நானும் சின்ன வயசுல இருக்கும் எல்லா இடத்துல நீல் நல்லா வெள்ள குதிப்போம்ல. குதிப்போம், இதெல்லாம் ஈஸியா குதிப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து முடியாது. ஆஃப்டர் டெலிவரிலாம் இவன் எப்படி இருக்கான் பாரு. இப்போ இவங்க கிட்ஸ்லாம் என்ன கிட்ஸ்னு சொல்லுவாங்க? இவங்கள ஆல்பா கிட்ஸ். ஆல்பா கிட்ஸ்லாம் சும்மா ஜெனரேஷன் என்னது? வி வி ஜென்சி கிடையாது நீனு. அதுக்கு அடுத்தது ஆல்பாவும் இல்ல, அதுக்கு அடுத்ததா தெரியலையே. சிக்மா. இப்ப இத ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளவு மேல இருக்கீங்க, நான் எவ்வளவு கீழ இருக்கேன்னு நெடுங்களா, அப்பதான் தெரியும். அது வாங்குங்க. கால் ட்விஸ்ட் ஆயிடுச்சா? நான் கடைக்கு போறதுக்காக தான் இந்த செருப்பு போட்டு வந்தேன். பின்ன ஐகிள்ஸ் தானே அது? ஆமா அம்மா, நான் உட்கார்ந்து எடுத்தாலே நீ கீழ இருக்கறமா? அப்படியா? பின்ன நிழலா இருக்கு. இங்க ஏதாவது வச்சு சமைக்கலாம். வா, சிக்கன் சமைக்கலாமா? இந்த 16 முடிஞ்ச உடனே நம்ம சமைக்கலாம். சரி, முடிச்சிட்டு சமைக்கலாம். முடிச்சிட்டீங்க? இந்த இடம் போதும் போல இருக்கே. என்னது இந்த இடம் சமைக்கிறதுக்கு வாட்டமா இருக்குல்ல? 7 அடி விட்டுருக்கோம். அதான் 7 அடி இருக்கு, வாட்டமா தான் இருக்கும். நிழல் இங்க மட்டும் தான் நிழல். எப்படி இருக்கு பாரு கார்த்திகா. குள்ளமா தெரியறேனா? ஆமா, கீழ இருக்கு. இந்த அபலைய ஏத்துக்கங்க அப்படின்னு நான் குச்சிக்கவா? எதையாவது பண்ணி தொலை. அவ்வளவுதான். நைட் கால் வலிக்குதுன்னு சொல்லாத. நான் குதிக்கிறேன். நீ குதிக்கிற. நோ யூ ஆர் நாட் அலவுட். கீழ இப்படி உட்காரு. ஆட வாடா. குஸ்தா.
அவ்வளவுதான் ஆல்பா குதிக்கிற மாதிரி ஏமாத்துவாங்க. அவ்வளவு நம்ம நிலத்துல பேஸ்மெண்ட் மட்டும் முடிச்சாச்சு. அடுத்தது பில்லர் இன்னும் மேல எழுப்பிட்டு கடகடன் செவுரு எழுப்பினோம்னா வீடு முடிஞ்சிரும். சீலிங் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். செவுரு எழும்புறதுலாம் கடகடன்னு எழும்பிடும். நம்ம நிலத்துல வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேரா பாடி சரவணா ஸ்டோர்ஸ் கிளம்பி வந்துட்டோம். லைட்டா இருட்டவே ஆரம்பிச்சிடுச்சு. திடீர்னு இங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்காவோட மாமியார் தவறிட்டாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து ஏப்ரல் 26th 27th அதாவது சாட்டர்டே சண்டே, லாஸ்ட் சாட்டர்டே சண்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த 16வது நாள் ரிச்சுவல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த 2 நாள் வந்து ரிச்சுவல்ஸ் நம்ம வீட்ல இருக்கு. அதுக்கு தாய் வீட்ல இருந்து கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. மாமாக்கு வேஷ்டி சட்டை அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வாங்க வேண்டியிருந்தது. சோ அங்க போயிருந்தோம். ட்ரியோலயும் இருக்கு இந்த மாதிரி டைப் பாதம் வச்சிருக்கு. அதோடைய பிரைஸ் வந்து 546 சொன்னா பெருசு. இது 662. ட்ரியோன்றனால கிளாஸ் கொஞ்சம் சூடு தாங்கும். அது தாங்குமான்னு தெரியல. பாடி சரவணா ஸ்டோர்ஸ் என்னமோ என்னோட தாய் வீடு மாதிரி. ரொம்ப ஓவரா பேசுறேன்னு நினைக்காதீங்க, அது என்னன்னே தெரியாது. எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அங்க அம்பத்தூர்ல இருக்கும் போது அடிக்கடி நான் இங்க போவேன். ரொம்ப மிஸ் பண்ணேன். சோ சும்மா அப்படியே விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். ஃபியூனரலுக்கு வர முடியாதவங்க எல்லாம் அன்னைக்கு வருவாங்க. நான் சொன்ன அந்த சாட்டர்டே சண்டே ரிச்சுவல்ஸ்க்கு. சோ ஸ்வீட்டு காரம்லாம் நம்ம போட்டு கொடுத்து அனுப்புறதுக்கு டப்பாஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க பெரியவங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய பொருள் சொல்லியிருந்தாங்க லிஸ்ட்லாம். சோ அதெல்லாம் வாங்குறதுக்காக தான் அங்க போயிருந்தோம். அதுல என்னத்த கட் பண்ணலாம்னு கேக்குறியா? சேவ் பண்றதுக்குலாம் கடையில வச்சிருப்பாங்க. சேவ் பண்றதுக்குறதா? இந்த சலூன்ல எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த காலத்துல சவரம்பட்டி வச்சு செந்தில் கொண்ட காமெடி ஒண்ணு இருக்கு தெரியுமா, அது மாதிரி இருக்கு. அது மாதிரிலாம் இல்ல, இது சூப்பரா இருக்குது. இது என்ன யூஸ்? என்ன யூஸ்? பூண்டு, இஞ்சி, வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா இருக்க வச்சுக்கலாமா? சொல்லிட்டேன்ல நல்லா இருக்குன்னு முடிச்சு. ஏன் சொன்னேன்? நம்மகிட்ட இருக்குடா. நம்மகிட்டயே இருக்குடா அதெல்லாம். அடக்கடவுளே. இப்ப இது ஒண்ணு சூஸ் பண்ணிருக்கேன். அந்த கலர் கிடைச்சிருச்சு பாரு மேட்ச்ல. அந்த கலர் தானே இது? கிட்டத்தட்ட அதே கலர் தான். ஆனா ரொம்ப மண்டையா இருக்கேன். பரவாயில்ல, வேணும்னா எடுத்துக்கோ. பெருசு ஒண்ணு, சின்னது ஒண்ணு வேணும். சின்னது இந்த மாதிரி குட்டியில இருக்கான்னு பாப்போமா? ஒண்ணு குட்டிலையும் தேவை. இவ்வளவு சிசர் இருக்கு. எல்லா கலர் மேட்ச் ஆகணும்ல கிச்சனுக்கு. எனக்கு மேட்ச் ஆகணும். இது ரொம்ப குட்டியா இருக்கு. அது ரொம்ப சின்னதா இருக்கு. ஹேண்டில் வச்சு கரண்டி இருக்குல்ல, பெரிய ஹேண்டில் வச்சு. அதுல குட்டி, கொஞ்சம் பெருசு, ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. பெரிய கைப்பிடி வச்ச கரண்டி, குட்டி கரண்டி. இது எதுக்கு? வாய் வந்து சின்னதா இருக்கும். நீ வளர்க்குவி அதுக்கெல்லாம். ஆனா வந்து நீட்டா கைப்பிடி பெருசா இருக்கு. இங்க பாரு. என்னது இது? இதான் பாடி சரவணா ஸ்டோர்ஸ். பாக்குறதுனால எவ்வளவு அழகழகா வித்தியாசம். நம்ம அவ்வளவு பெரிய ஏரியால இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சரவணா ஸ்டோர்ஸ் இருந்தா அவ்வளவு நல்லா இருக்கும். சொல்லிடுவோம் ஓனர்ட்ட சொல்லி, ஒரு சரவணா ஸ்டோர் எங்க ஏரியா பக்கத்துல அடிக்கடி நான் போவேன். சந்தோஷமா இருக்கு இதெல்லாம். நீ வருவான்னு கட்டுவாங்க. ஆண்டா நீனு குட்டி பக்கிட்டு ஒட்டியான அப்படிங்கிற மாதிரி ஸ்பூன்லாம் ரகரகமா இருக்கு. இங்கதான் இந்த மாதிரிலாம் இருக்கும் தெரியுமா? எல்லா வகையிலயும் வச்சிருக்காங்க. சின்ன குழந்தைங்களுக்கு ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி இந்த மாதிரி பிள்ளைங்களுக்குலாம் குட்டி குட்டியா இருக்கு பாரு. எல்லா வயசுக்கு ஏற்ற மாதிரியும் இங்க இருக்கும். ஸ்பூன்ஸ் மட்டுமே இந்த ரோ ஃபுல்லா இருக்கு. ஐஸ்கிரீம் எடுத்து போடுறதுடா அது. ஜி இந்த மாதிரி வாங்கி தரலாமா ஜி ஷர்வினுக்கு? எந்த மாதிரி வாங்கி தரணும்? இந்த மாதிரி ஹோல்டரோடயா? இதோ என்னது இது? காட்டு. குட்டியா இருக்கு. இவன் மறந்துட்டான், இது பத்தாது. அதுதான் ஆணில மாட்டிக்கிற மாதிரி இருக்குடா. அது இருக்குடா. கரண்டிய வர்றா. விதவிதமா ரகரகமா வேணாம்னு சொல்லுவானே. இது ஜி அம்மா பெருசா இருக்குடா. 36 rupees தான். நினைச்சு பாரு. இத நீ போய் நம்ம ஏரியால இருக்க ஒரு பாத்திர கடையில போய் கீழே எவ்வளவு காசு இருக்கும் தெரியுமா? நல்லா இல்லன்றாருடா உங்க டாடு. இங்க புளிவடி கட்டுறது வீடியோல ஆன்லைன்ல காமிச்சோம்ல, நான் இங்கதான் வாங்கினேன். குட்டி இந்த மாதிரி ஒண்ணு வச்சு, இந்த சைஸ்ல ஒண்ணு வச்சிருக்கேன். அப்புறம் இந்த சைஸை விட பெருசே வச்சிருக்கேன் நான். எல்லா சைஸ்லயும் வச்சிருக்கேன். என்ன தெரியுமா, இந்த 3 ஒண்ணு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அது வச்சிருக்கேன். இது என்ன சைஸ்? இது 5. இது 5 கூட இல்ல, அதோட பெருசே இருக்கு. இந்த மாதிரி வேரியஸ் சைஸஸ்ல இங்க கிடைக்கும். வேணும்ன்றவங்க இங்க வந்து வாங்கிக்கோங்க. ஜி டிமார்ட்ல வாங்கிக்கலாமா வாட்டர் பாட்டில்? டிமார்ட்ல வாங்கிக்கலாமா? அந்த மிலிட்டரி பாட்டில் ஒன்று ஸ்கூல்ல தொலைச்சிட்டான். அவங்க பில்டிங் மாத்தினாங்களா, அதுல தொலைஞ்சு போச்சு. ஒரு நாள் விட்டுட்டு வந்தா அடுத்த நாள் எடுக்கலான்றதுக்குள்ள போச்சு. எப்படி இருக்கு பாரு, எவ்வளவு இருக்கு பாரு. வாட்டர் பாட்டில் தான் இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் அந்த மாதிரி ப்ளூல கேக்குறான், சிப்பரோட கேக்குறான். சின்ன குழந்தை மாதிரி. இங்க பாரு,
இப்படி வேணுமா? இப்படியா? குழந்தைய ஓடிக்கிறது பெருசாயிட்டான்ல. ஆனா அவனுக்கு நம்ம இப்படி கொடுத்தது இல்ல. ஃபோன் பண்ணி எத்தனை பீஸ் வேணும்னு கேளு. ஃபைனலா வந்துட்டோம் டிஃபன் பாக்ஸ் வாங்குற இடத்துக்கு. இதுதான் வந்தோம் இன்னைக்கு. ஸ்கொயர்ல லஞ்ச் பாக்ஸ் இருக்கா? 50 பீஸ் 60 பீஸ் கிடைக்குமா பக்கத்துலயா? இப்படி வந்து இப்படி பெண்டா இப்படி ஸ்ட்ரைட்டா போகுது. இது பெருசா இருக்கும். இப்படி ஒரு பெண்டு பாட் மாதிரி. சைஸ் 4, 224 rupees. ஸ்கொயர்ல வந்து பெருசு வந்து 30 தான் கிடைச்சிருக்கு. இன்னும் 20 வேணும். செக் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். உள்ளெல்லாம் சின்ன பெண்ட்லாம் இருந்தது, அதில் 2 ரிஜெக்ட் பண்ணிட்டோம். மொத்தம் 32 பீஸ் இருந்தது. அதுல வந்து 30 நல்லா இருக்கு, 2 டேமேஜ்ன்றனால கொடுத்துட்டோம். இது ஆரம் செக் பண்ணியாச்சு. செக் பண்ணிட்டேன். இது மூடியோட இருக்கு. மூடியோட இருக்கு. டிஃபன் பாக்ஸ் வாங்கிக்கிறீங்களா? டிஃபன் பாக்ஸ் டீ கடைக்காரங்க டீ விக்கிற மாதிரி. எனக்கு கழட்ட தெரியலப்பா, கழட்டி கொடுத்துருப்பா. டிஃபன் பாக்ஸ் எப்படியும் நாங்க தேடி ஸ்கொயர் இல்லைன்னு சொன்னோம் இல்லையா, அது கிடைச்சிருச்சு. வேற ஏதோ டிஃபன் பாக்ஸை தேட போய் இது அப்படியே ரேக் ஃபுல்லா கிடைச்சிருச்சு. இப்ப ஸ்கொயரே எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு. டேமேஜ் பீஸ் செக் பண்ணி இப்ப நம்ம எடுக்க வேண்டியதான். உட்காந்ததான் வேலைக்கு ஆகும். ஒரு சின்ன ஸ்டூல் இருந்துச்சு, போட்டு உட்காந்துட்டேன். கடை பரப்பிட்டேன். வாங்க அப்படியே கிழிச்சிட வேண்டியதானா இத? டாடி கொடுங்க. குந்தன் 6, 232 rupees. ஸ்கொயர் நல்லா பெருசா இருக்கு. ரேனுக்கு ஃபோன் பண்ணி ஸ்கொயர்ல 20 கிடைச்சிருச்சு. எக்ஸ்ட்ரா எதுவும் பேருக்கு 1, 2 வாங்கணுமா இல்ல 50 சரியா இருக்குமான்னு கேட்டுருங்க. கேட்டுறீங்களா ஒரு வார்த்தை? கரெக்டா 50 இருந்துட்டு அங்க போய் ஏதாவது ஒண்ணு எனக்கு தெரியாம கொண்டு போறதுக்குள்ள ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஒரு பேக்கப் பிளானா 1, 2 வாங்கணுமா என்னன்னு கேட்டுருங்க. பெரியவங்க கிட்ட கேட்டு சொல்லுவாருன்னு கேட்க சொல்றீங்களா? ப்ளீஸ் கால் பண்ணுங்க. 1088 மில்டனோடது வித் பேக்கோட வருது. கலரே சூப்பரா இருக்கு. ரெட்ல ஒண்ணு இருக்கு, அப்புறம் ப்ளூல ஒண்ணு இருக்கு. ஷர்வினோட ஃபேவரட் கலர் ரெட். ஆமா, அவன் ரெட் தான் கேட்பான். மொத்தம் 4 டப்பாஸ் வித் ஒரு சின்ன ஜூஸ் குடுக்கறது. குட்டி வந்து நட்ஸ் எல்லாம் கொடுப்போம் டெய்லி. நட்ஸ் குடுக்கறதுக்கு ஓகே, கரெக்டா இருக்கு. சின்ன சப்பையா கரெக்டா இருக்கு. இது வந்து நம்ம ஸ்நாக்ஸ் கொடுப்போம். ஃப்ரூட்ஸ் குடுக்கறதுக்கும் ஓகே. நம்ம ஃபிங்கர்ஸ், பக்கோடா, 65 அந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா, இல்ல பிரெட் சாண்ட்விச்சஸையும் கட் பண்ணி கொடுத்தோம்னா அதுக்கு இது கரெக்டா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா சைட் டிஷ்க்கு ஒரு டப்பா. அடுத்தது லஞ்ச் பாக்ஸ் ஒரு டப்பா. இது எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கு. இது மட்டும் பிளாஸ்டிக்ல இருக்கு. நம்ம ஹாட் பாக்ஸ் வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா, உள்ள இருக்க லேயர் மட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வருது ஹாட் பாக்ஸஸ்ல. ஆனா மூடி மேல பிளாஸ்டிக் தான் வருது. சோ அது மாதிரிதான் இருக்கு இதுவுமே. எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, இதுவும் மில்டன் தான். இந்த மாதிரி இருக்கும். உள்ள பாத்தீங்கன்னா இது மட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது எப்படின்னா பிளாஸ்டிக் தான். ஆனா இது கொஞ்சம் ஹாட் பாக்ஸ் மாதிரி தாங்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ், ஏர் டைட் கண்டெய்னர்ஸ். இது கூட இந்த ஜூஸ் பாக்ஸ் கொடுத்தாங்கல்ல, அது நான் காமிக்கிறேன். அதுலயும் நீங்க சூடா கொடுத்தீங்கன்னா அந்த சூடு தாங்கிறதுக்காக இது கொடுத்துருக்கோம். சூடாவோ கோல்டாவோ கொடுத்தீங்கன்னா அது தாங்கிறதுக்காகவும் சப்போர்ட்காகவும் இது கொடுத்துருக்காங்க. நல்லா லாங்கா இருக்கு. சின்ன டம்ளரே லாங் டம்ளர் மாதிரி இருக்கு. எனக்கு இதுதான் வேணும். அங்க சொல்லு. எனக்கு இதுதான் வேணும். எது வேணும்? இது இந்த லஞ்ச் பேக் இதுலாம். இது சொன்ன நீ இந்த ஸ்பூனோட வருது வேணும்னு கேட்ட. ஸ்பூனோட தான் இருக்குது. உனக்கு ஸ்பூனோட நான் கட்லரி பாக்ஸ் வச்சிருக்கேன், அது வேணாமா? அது வேணுமா? இதுல கட்லரி பாக்ஸ் லஞ்ச் டவுல எங்க இருக்குது? இது நிக்க வச்சிடணுமா? வீட்டுல 3 வாங்கி வச்சிருக்கேன், அதியா இருக்கு. இல்ல அவன் வாட்டர் பாட்டில் விட்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு. அவ்வளவுதான் தொலைஞ்சிருச்சு வாட்டர் பாட்டில். இல்ல லீவ் போட்டான்ல நம்ம இந்த விஷயத்துக்காக, ஒரு இந்த பர்சனல் ரீசன்ஸ்க்காக. அதுல அந்த வாட்டர் பாட்டில் காணாம போயிடுச்சு. புது பாட்டில் கொஞ்ச நாள் தான், 1-2 நாள் தான் எடுத்துட்டு போனான். இதுல கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கா? இதுலயே இன்னொரு பாக்ஸ் இருக்கு பாருங்க, மில்டன்லயே இந்த மாதிரி இருக்கு. இதனுடைய விலை பாத்தீங்கன்னா 1175, 1088 1175. இதுல இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா இங்க ஃப்ரண்ட்ல பவுச் இருக்கு. ஸ்பூன்ஸ், லஞ்ச் டவல்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டி ஹேண்டிலும் இருக்கு, இந்த மாதிரி பெரிய ஹேண்டிலும் இருக்கு. இது வந்து அட்ஜஸ்டபிள் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி தூக்கிட்டு போறது, நல்லா குஷன் வச்ச மாதிரி இப்படி இருக்கு. இதுவும் அட்ஜஸ்டபிள் இருக்கு. இது பாத்தீங்கன்னா இதுலயும் 2 ஜிப் இருக்கு. இதுல வாட்டர் பாட்டிலோட வருது, குட்டி டப்பா. இது நட்ஸுக்கு பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க.
ஐ மீன் ஸ்நாக்ஸ் டப்பா பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து சப்ப டப்பா ஒண்ணு, ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். இதுல ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு போனது பத்தாது, இதுதான் நட்ஸ் மாதிரி இருக்கு. அது வேணா ஊறுகாய் வச்சுக்கலாம் போல. ஊறுகாய், சாஸ், இதான் ஃப்ரூட்ஸ் ஸ்நாக்ஸ்லாம். இதுல ஃப்ரூட்ஸ் கொண்டு போலாம். ஐயோ ஸ்நாக்ஸ். இப்ப சாப்பாட்டுக்கு ஒண்ணு, சைட் டிஷ்க்கு ஒண்ணு. இது என்ன இவ்வளோன்னு இருக்கு? அப்ப இது சாப்பாட்டுக்கு, இது சைட் டிஷ்கா? இதுவும் ஸ்நாக்ஸுக்கா? செட் ஆகும் இது? எப்படி செட் ஆகும்? ஸ்நாக்ஸ்ல நான் இப்போ பக்கோடா குடுக்குறேன்னா எப்படி போகும்? முட்டை குடுக்குறேன்னா எப்படி? உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமா? ப்ளூ இதுதான் பார்க்க நல்லா இருக்குது. நீச்சா இருக்கு. அண்ட் ரெட் ஆர் ப்ளூ? ப்ளூ 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 அழகா இருக்கு. ப்ளூ ரெட் நல்லாதான் இருக்கு. ஆனா கான்ட்ராஸ்டா ஃபைனலி 50 டப்பா கிடைச்சிருச்சு. அந்த டப்பாவை போடுறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சின்னது, மீடியம் சைஸ், பெருசு பெருசு, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் சைசஸ்ல இருந்தது. நம்ம பாக்ஸ் நுழையிற மாதிரி நம்ம பார்த்திருந்தோம். அதுக்கு இந்த பையே கரெக்டா இருந்தது. தேங்க்யூ போட்டிருந்தது. வேற எந்த ஒரு படமோ எதுவும் இல்லாம பிளெயினா சும்மா லைன்ஸ் மட்டும் தான் போட்டிருந்தது. அது ரொம்ப ஆப்டா இருக்கும்னு சூஸ் பண்ணியிருந்தோம். 8 rupees ஈச்னு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி மாமாக்கு வந்து தாய் வீட்டுல இருந்து அந்த வேஷ்டி, சட்டை, அந்த அங்கவஸ்திரம் அதெல்லாம் வாங்கணும். ஸோ அப்பாவும் அங்க வந்திருந்தாங்க. அவங்க என்னெல்லாம் ரிச்சுவல் செய்யணுமோ அதெல்லாம் என்ன வாங்கணுமோ நான் லிஸ்ட் எடுத்துட்டு போயிருந்தேன் இங்க இருந்து. அங்க வந்து அப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அங்க அப்பா வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு நாங்க வாங்க வேண்டியதை சேர்த்து வாங்கியாச்சு. மொத்தமா நான் கார்ல போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா அவங்க வரும்போது எதுக்கு அதை வேற சிரமம் தூக்கிட்டு வரணும் அப்படின்னு நான் எல்லாத்தையும் கார்ல போட்டு தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ என்னென்னலாம் வாங்கணுமோ, என்னெல்லாம் லிஸ்ட் கொடுத்துருந்தாங்களோ பெரியவங்க, அதெல்லாம் வாங்கியாச்சு. எக்ஸ்ட்ராவா அந்த லஞ்ச் பாக்ஸ் காமிச்சிருந்தேன் அது. அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ். ஏன்னு தெரியல, இப்பவே அவ்வளோ கூட்டமா இருக்கு சரவணா ஸ்டோர்ஸ்ல ஸ்கூல் நீட்ஸ்க்கு. கடைசி நேரத்துல பாத்துக்கலாம்னு போனீங்கன்னா கலெக்ஷன்ஸ் இருக்குமோ இருக்காதோ, முன்னாடியே பிளான் பண்ணி என்ன வாங்கணுமோ வாங்கி வச்சிருங்க. இல்லைன்னா மிச்ச மீதியில தான் வாங்குற மாதிரி இருக்கும். கடந்த 2 வருஷம் நான் அப்படிதான் ரொம்ப அவஸ்தப்பட்டேன். அண்ட் இந்த ரிச்சுவல்ஸ்லாம் தேவையான விஷயங்கள்லாம் வாங்கி முடிச்சுட்டு அண்ணா நகர் ஸ்ட்ரீட் ஃபுட்க்கு போய் சாப்பிட்டுருந்தேன். அங்க நிறைய கேசி ஃபேமிலியன்ஸ் மீட் பண்ணியிருந்தேன். லவ்லி லேடிஸ். ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். எல்லாருக்கிட்டையும் போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ பேசிட்டு கீசிட்டு சாப்பிட்டு கிப்ட்டு கிளம்பி வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. இப்பவே பாத்தீங்கன்னா கார்ல டைம் தெரியும், மிட் நைட் 12:30 கிட்ட ஆக போகுது. நாங்க வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு 1:30 மணி கிட்ட ஆயிடுச்சு. லேட் நைட் ஆயிடுச்சு. இது வந்து Thursday அன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாளுமே வீடு ஃபுல்லா கெஸ்ட். பட் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கோல்ட் ஃபீவர் வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு. பேக் டு பேக் இனிமே நான் வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்றேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரஷ்டமைக்கு நன்றிகள். தேங்க்யூ so much for watching friends. Take care. Tata. Bye.